லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். தமிழக அரசியல் மீண்டும் ஒரு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. கோயம்புத்தூர் போனார், விருதுநகர் போறாரு, அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள்ல இருக்கிறாரு. அங்க ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்றாரு. செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய அன்பை நான் பார்க்கிறேன், அவர்கள் திமுக அரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்திலே இருக்கிறாரு. அதனால திமுகக்கு எதிராக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார். அதிமுக காலத்தில் நாங்கள் இந்த திட்டம் போட்டோம், அந்த திட்டம் போட்டோம்னு சிரிக்காமல் போய் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த முதல்வர் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்வர் அவரது செய்யக்கூடிய சமூக நல திட்டங்கள்ல மிகவும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முதல்வர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு திட்டப்பணிகளை, பழைய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். புது திட்டப்பணிகளையும் அனௌன்ஸ் பண்றாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை மாவட்ட அமைச்சர்களோடு, மாவட்ட அதிகாரிகளோடு கலந்தாலோசித்து அந்தந்த மாவட்டங்களுக்கு தேவையான கட்டமைப்பு திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரியல், சிப்காட்டு, இந்த மாதிரி தொழில் வளாகங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை முதல்வர் மாவட்டம் தோறும் சென்று தொடங்கி வைப்பதை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு செயல். இது மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காருன்னு இருக்கிறது. எனவே அதை பார்த்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சொல்லுவது என்பது எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். 20 நாள் வரை செயல்பட ஆரம்பிக்கவில்லை, இப்பொழுதுதான் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை இதுவரை அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கலாம், இப்பொழுதுதான் அவர்கள் விழித்துக் கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். திட்டங்களை செய்வதில் காணக்கூடிய குறையை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற என்ன ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த நாட்டுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறார்கள் என்பதை பார்த்தால் அதில் ஒன்றுமே இல்லை என்பதுதான் எனக்கு புலனாகிறது. ஏனென்று சொன்னால் திமுக அரசை குற்றஞ்சாட்டுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு. அதை விட்டு அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அது மக்கள் மத்தியில எடுபடாமல் போகும். அதாவது அம்பு எய்யலாம், அந்த அம்பு குறிபார்த்து எய்ய வேண்டும் வெளிய சும்மா கண்டமணிக்க ஏதோ வரக்கூடிய அம்பெல்லாம் பிடிச்சி தூக்கி எறிகிறதுல எந்த பிரயோஜனமும் அண்ணா திமுகவுக்கு கிடைப்பதாக நான் தெரியவில்லை. திமுக அரசை குறை சொல்வதற்கு 1008 காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து குறை சொல்லக்கூடிய தகுதி, திறமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் காண வேண்டும். நல்ல திட்டங்களை வரவேற்க வேண்டும். இந்த நாட்டுக்கு தேவையான திட்டங்களை, தேவையான பிரச்சனைகள்ல திமுக அரசு செயலற்றதாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து சொல்வதற்கு ஒரு திறமை வேண்டும். அந்த திறமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முதல்வர் அவர்களுடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு ஓய்வு எடுப்பாரு, கொஞ்சம் இல்லைன்னா அவருடைய செயல்பாடு கம்மியா இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக நமக்கு நாமே திட்டம் அந்த பயணம் போனது போல இப்போ மீண்டும் அவர் ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது அடுத்தடுத்து சுற்றுப்பயணத்திலே இருக்கிறாரு. அவருடைய அந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அவர் உடல்நலம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் எனக்கு என்னமோ அது அரசியல் குற்றச்சாட்டாகத்தான் நான் பாக்குறேன். நல்லா செயல்படுகிறார், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், நன்றாக அவரது செயல்பாடுகள் நல்ல திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. இதுல எந்த வகையில துணை முதல்வர் ஆக்குவது உடல்நலம் காரணமாக துணை முதல்வராக அவரை ஆக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த தலைமுறை தலைவரை இப்பொழுதே அடையாளம் காட்ட வேண்டும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நினைத்திருக்கலாம். எனவே அவர்கள் ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரை, உதயநிதியை அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான சலசலப்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உதயநிதியை எதிர்த்து. ஆனால் மக்கள் மத்தியிலே உதயநிதிக்கு வாரிசு அரசியல், வாரிசை உருவாக்கி இருக்கிறார், வாரிசை கொண்டு வந்திருக்கிறார் என்ற பொதுமக்கள் மத்தியிலே சில பேச்சு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நிரூபிப்பது உதயநிதி அவர்களது கையில் இருக்கிறது, அவர்களது செயல்பாட்டில் இருக்கிறது.
அடுத்த 2 ஆண்டு காலம் அவருக்கான செயல்பாட்டுக்கான தளம். இதை அவர் உணர்ந்துதான் செயல்படுவார் என்று கருதுகிறேன். அதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவரது திறமையை பொறுத்து, அவரது சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்து இருக்கு. அவர் அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுவதை பொறுத்து இருக்கு. திமுக அரசை பொறுத்தவரை இதுவரை சமூக நல திட்டங்கள்ல எந்த விதமான குறைபாடுகளும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நல்ல திட்டங்கள், நல்ல நான் முதல்வன், மகளிருக்கான உரிமை தொகை, வீடை தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, இப்படி பல்வேறு திட்டங்களை தினம்தோறும் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக பல்வேறு நல்ல பெயரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. கல்வியிலும் மருத்துவத்திலும் அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு துறைகள்ல இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த துறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை மிகவும் சிக்கலில் இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை மிகவும் திட்டங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் பள்ளி தரமான கல்வி கற்பிக்கப்படுகிறதா என்று கேட்டால் அதுலேயும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. மாணவர்களது கற்றல் திறன் மேம்பாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இது ஒரு சைடு பள்ளி கல்வித்துறை. உயர்கல்வித்துறை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக, அதாவது செயலற்ற நிலையில் இன்றைக்கு உயர்கல்வித்துறை இருக்கிறது. இது போல நீங்க எடுத்துட்டீங்கன்னா மின்சார வாரியம், அதே போல போக்குவரத்து துறை எஃபிசியன்சிலையும் அதிகமான வேலையாட்களை சரியான வகையில டிப்ளாய் பண்ண முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப முதல்வரது செயல்பாட்டுகளை தாண்டி இந்த துறைகள் எல்லாம் பிரச்சனைகளுக்குரிய துறையாக இருக்கும் பொழுது, இந்த துறைகளில் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் இந்த துறைகளிலே கவனம் செலுத்தி, இந்த எந்தெந்த துறை செயல்பாடு இல்லாத துறையாக இருக்கிறதோ, எந்தெந்த துறை மீட்டெடுக்க முடியாத நிலைமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்தந்த துறைகளில் தன் கவனத்தை செலுத்தி அந்த துறை அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து, அந்த அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து, எக்ஸ்பர்ட்ஸா கலந்து ஆலோசித்து இந்த துறைகளை மீட்கக்கூடிய நடவடிக்கையை அவர் எடுத்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழக அரசு ஒரு அடுத்த நிலைக்கு செல்லும். இப்ப இதையெல்லாம் கண்டறிந்து ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டை வைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் அந்த பதில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற நல்ல திட்டங்களை நீங்கள் விமர்சித்தால் மக்கள் மத்தியிலே உங்களது விமர்சனம் எடுபடாமல் போய்விடும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படாமல் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல உங்களது ஆளுமையை, உங்களது ஆலோசனைகளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக வைத்தால் இது ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செயல்பட முடியுமா என்று சொன்னால் இதுவரை அதற்கான அறிகுறி இல்லை. மத்திய அரசு தொடர்ந்து தமிழக அரசை வஞ்சித்து வருகிறது. ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசனுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்து கொண்டு வருகிறார். பல்கலைக்கழக மசோதாவா இருக்கட்டும், பல்வேறு மசோதாக்களுக்கு டெவல்யூஷன், டாக்ஸ் டெவல்யூஷன்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. பேரிடர் நிவாரணம், இப்ப இந்த நவம்பர் டிசம்பர்ல பல்வேறு மழைக்காலங்கள் வரப்போகிறது, மீண்டும் பேரிடர் வரும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மீண்டும் மத்திய அரசு செவி சாய்க்காது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம் கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இன்றைக்கு. எனவே ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி செயல்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மீண்டும் அந்த திருவள்ளுவர் குறித்தான அந்த சர்ச்சையில சிக்கியிருக்கிறாரு. சர்வதேச கருத்தரங்கம் ஆளுநர் மாளிகையில நடக்குது. இல்லை கபீர்தாஸ், யோகி வேமனா உள்ளிட்ட அந்த கவிஞர்களுக்கு அந்த சர்வதேச கருத்தரங்கில் அதில் ஆளுநர் அவர்கள் அந்த அழைப்பிதழில் திருவள்ளுவருக்கு காவி உடையும் சரி அந்த பூணூல் போட்டு மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஆளுநர். அவருடைய இந்த தொடர்ச்சியான திருவள்ளுவர் குறித்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அதாவது திருக்குறள்ல அவை அஞ்சாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல 724வது குறள் அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கற்றார் முன் கற்ற செல சொல்லில் தாங்கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல் அப்படின்னு பேரு. அதாவது 724வது குறள். அது என்ன சொல்லுது அப்படின்னா, கற்றதை கற்றறிந்தவரிடம் அறிந்து சொல்க, கற்றதை கற்றறிந்தவரிடம் அறிந்து சொல்க, கல்லாதவற்றை கற்றவரிடம் தெரிந்து கொள்க. சரிங்களா? அப்ப திருவள்ளுவரை பத்தி இந்த குறளை முதல்ல ஆளுநர் படிக்கணும். முதல்ல திருக்குறளை பத்தி திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுறதுக்கு முன்னால திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளணும். ஒண்ணு
படிச்சு தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா கற்றறிந்தவிடம் தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா படிச்சு சொல்றவங்களிடம் தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும். ஆனால் தொடர்ந்து காவி சாயம் பூசுவது கவர்னரது வேலையாக இருக்கிறது. அதாவது தமிழ் அறிஞர்களை, திருக்குறள் ஒண்ணுதான் தமிழ் மொழியினுடைய தமிழர்களுடைய மூத்த அறநூல், இன்றைக்கு உலக பொதுமறையாக போற்றப்படக்கூடிய நூல். இதுல கடவுள் வாழ்த்து இருக்கிறது. அதுக்காகவே அவர் மதத்தை சார்ந்தவர் அல்ல. மத சாயம் அவருக்கு திருக்குறளுக்கு பூச முடியாது, திருவள்ளுவருக்கு பூச முடியாது. எனவே இந்த குறள், இப்ப நான் சொன்ன மேற்கோள் காட்டிய இந்த குறளை முதலில் தெரிந்து கொண்டு கவர்னர் செயல்பட்டால் அவரது பதவிக்கும் அவர் வகிக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கும் ஒரு மதிப்பு வரும். இல்லை என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் அவர் செயல்பாடு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவேளை கவர்னர் அவர்கள் திமுக அரசை தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தேர்ந்தெடுக்காமல் அவர் தமிழ்நாட்டை விட்டு செல்ல மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவரது பணி தொடர, அவரது சேவை தொடர நான் வாழ்த்துகிறேன், கவர்னரை வாழ்த்துகிறேன். இறுதியாக இப்போ இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. முதல்வராக இருந்தபோது சரி, இப்போதான் அவர் முதல்வராக இல்லையே, அவரையே விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரியான கேள்விதான். விசாரணைக்கு யார் வேணாலும், யார் மேல சந்தேகம் வந்தாலும் உடனே விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை உயர்நீதிமன்றம் சரியான நேரத்தில் இப்பொழுதாவது ரொம்ப லேட்டாவது சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த விசாரணையை திமுக அரசு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. கொடநாடு விசாரணையை திமுக அரசு அதனுடைய வேகத்தில் செய்வதாக தெரியவில்லை. எனவே உயர்நீதிமன்றம் அதை சுட்டி காட்டி இருக்கிறது. இனிமேலாவது வேகத்தோடு செயல்பட்டு அதில் அந்த கொடநாடு கொலை வழக்கினுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து அதை மக்கள் மத்தியிலே அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே திமுக அரசனுடைய செயல்பாடு இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில, உயர்நீதிமன்ற ஆலோசனையின் பேரில அது நடந்தால் நல்லதுதான். உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட்டால் உண்மையிலே அது வரவேற்க வேண்டும். தேர்தல் இருக்கக்கூடிய வேலையில இப்ப தேர்தல் 2026க்கான தேர்தல் பணிகள் இப்பவே முடுக்கிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது இல்லையா? இதெல்லாம் ஒரு தேர்தலுக்கான வியூகம்னு பார்க்கலாமா, இல்லைன்னா எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கான வியூகம் தான். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இடையில கூட்டணி ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணின்னு சொல்லி பார்த்தாரு. உடனே எதிர்ப்புகள் வந்த உடனே திரும்பவும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் நீங்க மேல இருக்கக்கூடிய மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்க்காமல் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வதை, இத சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாது அப்படின்ற மாதிரி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் RSS சார்ந்தவர்களை வைத்துக் கொண்டு டிவி விவாதத்தில் கலந்து கொண்டு, டிவி விவாதம் ஃபுல்லா அதிமுக சார்பாக பேசக்கூடியவர்களை பார்த்தால் எல்லாமே RSS காரர்கள் தான் பேசுகிறார்கள். எனவே அவர்களை வைத்துக் கொண்டு இவர் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வதை சட்னியே இட்லி கூட நம்பாது. அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு சூழல். எனவே அவர் அதாவது 4.5 ஆண்டு காலம் அவரே சொல்றாரு, ஏன் எங்களை சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க, நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோமே கூட்டணி இல்லைன்ட்டு, மீண்டும் மீண்டும் ஏன் அந்த கேள்வியை எங்கள்கிட்ட வைக்கிறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நாளைக்கு உங்க மேல அழுத்தம் வந்தா நீங்க போக மாட்டேங்கன்னு என்னங்க நிச்சயம்? உங்க மேல அழுத்தம் வந்தா 4 பேருக்கு உங்க மேல ரைடு விட்டா போக மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? அதை நீங்க கொள்கை முடிவை எடுத்து அறிவிங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல. உங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த அம்மாவுடைய ஆட்சி தானே நீங்க நடத்துறீங்க. அம்மாவின் ஆட்சின்றீங்க. அப்ப அந்த அம்மாவின் கொள்கையை அனௌன்ஸ் பண்ணுங்க. எப்படி அனௌன்ஸ் பண்ணுங்க? நீங்க 4.5 ஆண்டு காலம் நீங்க பிஜேபிக்கு காவடி எடுத்தது, பிஜேபியினுடைய மக்கள் விரோத சட்டங்களான CAA, NRC போன்ற சட்டங்களுக்கு காவடி எடுத்தது, ஃபார்ம் பில், அக்ரிகல்ச்சருடைய விவசாய ஃபார்ம் பில் 2020 ஆதரித்து சட்டசபையில் பேசியது, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு துணை நின்றது. மத்திய அரசினுடைய நீட்ல நீங்க ஏனோதானா என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு
அதை அனுப்பிவிட்டு அது திரும்பி அனுப்பியதா இல்லையா என்று கூட தெரியாமல் கேர்லஸாக இருந்தது. உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டது இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்வதற்கு காரணமாக அமைந்தது. இப்படி பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களுக்கு நீங்கள் துணை நின்றீர்களே. நீங்க எதுக்காக நின்னீங்க? அப்ப உங்க ஆட்சியை காப்பாற்றுறதுன்னு நின்னீங்க. நாளைக்கு உங்க ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய பிஜேபிக்கு துணை போக மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? உங்களை மக்கள் ஏன் நம்ப வேண்டும்? அந்த நம்புவதற்கு நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்டீர்களா? நான் செய்தது தவறு, 4.5 ஆண்டு காலம் அதிமுக பிஜேபி ஆதரித்தது, நாங்கள் எங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும், எங்கள் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய நாங்கள் செய்த அதன் மூலமாக நாங்கள் தமிழக மக்களுக்கு ஏற்படுத்திய, இந்திய மக்களுக்கு ஏற்படுத்திய இந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு காரணமாக நாங்கள் இருந்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்போம், ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், மத்திய அரசுடைய மக்கள் விரோத சட்டங்களை எதிர்ப்போம். இனிமேல் அந்த மாதிரியான செயல்களுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். இதுவரை நாங்கள் துணை போவதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு முறையாவது எடப்பாடி மக்களிடம் மன்னிப்பு கேட்டாரா? ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டிருக்கிறார், இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறார், எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர்களை விட நீங்க பெரியாளா எடப்பாடி? அப்ப நீங்க மன்னிப்பே கேட்காதவர், நீக்கப்பட்டவர்கள் தான் சேர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஆணவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் கட்சிக்குள்ளே ஒற்றுமையை கொண்டாடாதவர், 10 முறை தோல்வியை கண்டவர், நீங்க எப்படி சிறுபான்மை மக்கள், தலித், SC ST மக்கள், MBCல இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், இவர்களது ஆதரவை நீங்கள் எப்படி பெற முடியும்? எப்படி நீங்க அடுத்து 35% வாக்குகளை பெற்று கூட்டணியை உருவாக்க முடியும்? எப்படி உருவாக்குவீங்க? உங்களை நம்பி வருவதற்கு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்குனீங்களா? உங்க கட்சிக்குள்ள ஒரு ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கீங்களா? நான் செய்வதுதான் சரி என்று நீங்கள் சொன்னால் உங்கள் கட்சியே இயக்காத. 2026ல 20% மேல நீங்க எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் போனா ஒரு 3%, ஒரு 5% கூடுமா? 25%. 25% வச்சு நீங்க 2026ல அதிமுக ஆட்சி கொண்டாந்துருவீங்களா? சொல்லுங்க. திமுக வலுவான கூட்டணியாக இருக்கிறது. திமுக வலுவான கூட்டணியை உடைக்க முடியுமா? உங்களால உடைச்சு கொண்டாட முடியுமா? அவங்கதான் வரமாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, ஐடியாலஜிக்கலா இருக்காங்க. அவங்க எப்படி உடைப்பீங்க? நீங்க உடைக்க வேண்டிய கூட்டணி எது? பிஜேபி கூட்டணி. பிஜேபியை தனிமைப்படுத்துங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க பிஜேபியை தனிமைப்படுத்துறதுக்கு? ஒருத்தர் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வரலையே, எப்படி வருவாங்க? உங்க கட்சியிலேயே நீங்க ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமையை உருவாக்க முடியல. உங்க கட்சியிலே நீக்கப்பட்டவர்கள் தான் சொல்றீங்க. அப்போ தொண்டர்கள் உங்கள்கிட்ட இல்லையே. அதுக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு தொண்டர்களா பிஜேபி ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லாரும் திமுக ஓட்டு போட்டாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். ரெட்டலையை தவிர வேற எதற்கும் ஓட்டு போடாத தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? எப்படி மீட்டெடுக்க போறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அண்ணாமலை இல்ல இங்க. அண்ணாமலை இருந்தா கூட ஆளை வச்சு மிரட்டி கூட்டணி கட்சியில போடாம பண்ணாப்புல. என்ன அண்ணாமலை இல்ல, இந்நேரம் எல்லா பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில உடச்சு தூக்கிட்டு வந்திருக்க வேணாமா? நீங்க உங்க பக்கம் ஒருத்தர் வரலையா? பாமக வரல, தமிழ் மாநில காங்கிரஸ் வரல, ஜான் பாண்டியன் வரல, ஏசி சண்முகம் வரல, யாரும் வரல, ஒருத்தர் வரலையா உங்க பக்கம்? அதை விட்டுட்டு விஜயோட கூட்டணி பண்ணா துணை முதலமைச்சரா போடுறதுக்கு எடப்பாடி தயாரா? விஜய் கூட போய் விஜய் என்ன சொல்லிருக்காரு? என் கூட வந்தவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. துணை முதலமைச்சரா போறதுக்கு தயாரா எடப்பாடி? அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூத்த அமைச்சர்கள் எல்லாம் மிச்சம் தின்னுட்டு இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? திமுகவின் ஓட்டு பல்வேறு ஓட்டுகளாக பிரியும் பொழுது திமுக அமோக வெற்றி வருவாங்க. எப்படி தடுத்து நிறுத்துவீங்க திமுகவினுடைய வெற்றிய? உங்களுக்கு என்ன இருக்கு? உங்க மேல எந்த கேஸும் போடல இது வரைக்கும். திமுக ஊழல் குற்றச்சாட்டு எந்த கேஸும் இது வரைக்கும் வரல. இன்னும் ஒரு வருஷத்துல எப்படி வரப்போகுது? அப்ப ஊழல்ல 2 பேரும் உடந்தையா நீங்க 2 பேரும்? அப்ப உங்களுக்கு எதுக்கு போடணும் ஓட்டு? நல்லா ஊழல் பண்ணக்கூடிய திமுக ஓட்டு போடலாம? எதுக்குங்க போடணும் உங்களுக்கு ஓட்டு? என்ன சித்தாந்தம் தெரியல உங்களுக்கு? திராவிட சித்தாந்தம் என்னன்னு தெரியல. அது புராணம் சொல்றீங்க, அது பெரியவங்க பாத்துக்குவாங்கன்றீங்க. அப்ப நீங்க என்ன கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது பண்றது தான் நீங்க எடப்பாடிய? என்னங்க அது? எப்படிப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்?
எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி, 30 ஆண்டு காலம் திமுக விட அதிக ஆண்டு காலம் ஆட்சியில கட்டில அமர்த்திய கட்சி. இந்த கட்சியை எந்த நிலைமைக்கு உணர்ந்து விட்டுருக்கீங்க நீங்க? அப்ப உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி செயல்பட தெரியல. திமுகவினுடைய ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. அந்த குறைகளை கிரிட்டிசைஸ் பண்ற கூட உங்களுக்கு தெரியல. நல்ல திட்டங்களை போய் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இதுதான் இன்னைக்கு நிலைமை. 2வது இடத்திற்கு யார் போட்டி என்பதுதான் இன்னைக்கு கொஸ்டின். ஓகே, அதை தக்க வைக்க முடியுமா ஏடிஎம்கே அப்படின்றதான் பார்க்கணும். ஏடிஎம்கே. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.